வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது செட்டிநாடு ஸ்டைலில் கருவேப்பிலை குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வத்தல் வடகம் அப்படி இல்லைன்னா ஒரு பொரியல் கூட்டோடு வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடனே அப்டேட் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. ஒரு 5லேருந்து 6 வரமிளகா. காரத்துக்கு பார்த்திங்கன்னா மிளகும் போட்டிருக்கோம். நீங்கள் எந்த காரம் உங்களுக்கு அதிகமாக பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதோட அளவை கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு மிதமான தீயில் வச்சுட்டு கொஞ்சம் இந்த அளவுக்கு செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கலாம். ரொம்ப கறியிடவோ ரொம்ப செவந்துடவோ கூடாது. அப்போ ஒரு கடுத்த வாசனை குழம்புல வரும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் துருவின தேங்காய் சேர்த்துருக்கிறேன். இந்த எண்ணெயிலேயே மிதமான தீயில் அந்த தேங்காவோட பச்சைத்தன்மை நல்லா குறைஞ்சி வதங்கி வரணும். அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. ரொம்ப கொப்பரை மாதிரி ஆகணும்னு அவசியம் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கைப்பிடி அளவுள்ள கருவேப்பிலையை இதில் சேர்த்துருக்கிறேன். இளம் கருவேப்பிலையாக எடுத்துக்கோங்க. இது அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு நல்லா டைட்டாக பேக் பண்ணதாக இருக்கணும். நீங்கள் முத்தின கருவேப்பிலையாக இருக்குது அப்படின்னு அதுதான் இருக்குது, வேறு கிடைக்கல அப்படின்னா இதில் பாதி ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா அந்த முத்தின கருவேப்பிலை போட்டு நம்ம குழம்பு வைக்கிறப்ப ஒரு கசத்த தன்மை வந்துடும். அதிகமாக போட்டுற வேண்டாம். இதையே இந்த எண்ணெயில் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ இதை வதங்கிக்கிட்டு இருக்கப்பே இதில் ஒரு 1/4 கப் அளவுள்ள சின்ன சைஸ் தக்காளி, அதாவது இந்த சைஸில் கட் பண்ணது 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதிகமாக போட்டுறக்கூடாது. இதை நல்லா வதக்கி குழைவாக வரணும். இப்போ குழம்புக்கு தேவையான பாதி அளவு உப்பு, ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பை இப்பயே சேர்த்து நம்ம வதக்கிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம போட்டிருக்க தக்காளி நல்லா சட்டுன்னு நமக்கு வதங்கி குழைவாக வந்துடும். மிச்சத்தை நம்ம குழம்பு செய்கிறப்ப சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கருவேப்பிலையும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி போட்டிருக்க தக்காளியும் நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்துடணும். இந்த அளவுக்கு வதங்கினா போதுமான அளவு. இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாருக்கு இதை மாற்றிக்கோங்க. இதை தண்ணி எதுவும் ஊற்றாமல் முதல்ல மிக்சியில் கொஞ்சம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கிற புளியை சேர்த்து இந்த மாதிரி அரைச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம போட்டுக்கணும். புளியோட அளவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன எலும்புச்சம்பள அளவுக்கு புளி எடுத்துருக்கிறேன். அதை ஒரு 10 நிமிஷம் வாமான தண்ணியில் சூடு பண்ண தண்ணியோடையே இதில் சேர்த்துக்கோங்க. இது தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். ரொம்ப திருன்னு அரைச்சிட வேண்டாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். குழம்பு செய்கிறதுக்கு இந்த மாதிரி மண் சட்டி யூஸ் பண்ணிங்கன்னா அந்த சுவையும் மனமும் அதிகமாக இருக்கும். சப்போஸ் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா அது குழம்பு செய்கிற பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம கார குழம்புனாலே நல்லெண்ணெயோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. இதிலேயே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு எண்ணெயில் பொரியிறப்ப அந்த குழம்போட ஃப்ளேவர் அதிகமாக இருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. இதிலே இன்னும் கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துக்கலாம். இந்த நம்ம போட்டிருக்கிற 4 தாளிப்பு சாமான்களும் நல்லா பொரிஞ்சு செவந்து வரணும். அந்த ஃப்ளேவர் நம்ம குழம்புக்கு ரொம்ப முக்கியமானது. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுள்ள முழுசாக பூண்டு, முழுசாக இருக்கிற வெங்காயத்தையும் போட்டுட்டு நல்லா ரெண்டுமே வெங்காயம் பூண்டு ரெண்டுமே கலர் நல்லா சேஞ்ச் ஆகி மேலே நல்லா சுருங்கி வரும். இந்த எண்ணெயிலே வணங்கி வேகணும். இந்த அளவுக்கு வதங்குச்சுன்னா அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கருவேப்பிலை அந்த தொக்குக்கு தேவையானது சேர்த்துருக்கோம் இல்லையா, அரைச்சி வச்சதை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அதில் இருக்கிற மசாலாவையும் அலம்பி இதிலையே சேர்த்துக்கலாம். வேஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த குழம்பு ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, புளிக்காய்ச்சல் மாதிரி. ரொம்ப தண்ணியாகவும் குழம்பு மாதிரி இருக்கக்கூடாது, சாம்பார் மாதிரி. இப்போ மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கிறேன். இது நல்லா தண்ணி ஊற்றுனதுக்கு அப்புறமா ஒரு 1/8 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க.
கலந்து இப்போ மிதமான தீயிலேயே இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நல்ல எண்ணெய் பிரிஞ்சு இந்த மஞ்சள் கலராக இருக்கிறது நல்ல ஒரு க்ரீனிஷ் பெப்பர் கலராக வரும். இப்போ ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருக்கோம் இல்லையா, இப்போ இன்னும் கொஞ்சம் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கிறேன். கல் உப்பு சேர்த்துருக்கிறேன். பொடி உப்பு அப்படின்னா மொத்தமாகவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சரியாக இருக்கும். நல்லா கலந்து மூடி வச்சு கொதிக்க விடுங்க. அப்படி இல்லைன்னா தலக்குன்னு வெளியில் வர ஆரம்பிச்சிடும். அதனால் மூடி வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். கலரும் நல்லா மிளகு கலராக இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி எண்ணெய் போட்டிருக்க எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நான் ஒரே ஒரு சின்ன பீஸ் கருப்பட்டி சேர்த்துருக்கிறேன். கருப்பட்டி போடுறப்ப அந்த குழம்போட கலர் உங்களுக்கு ரொம்ப நல்லாவும் இருக்கும், அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். கருப்பட்டி கிடைக்கல அப்படின்னா மட்டும் வெல்லம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. காரக்குழம்பு வெல்லம் போட்டு இறக்குறப்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். குழம்புக்கு மேலே ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து மேலே ஊற்றிட்டு அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிடுங்க. குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த குழம்பு நீங்கள் உடனே சாப்பிட்றத விட ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் இந்த சட்டியிலே அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி அளவுகளோட மிளகு குழம்பை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.